ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கீதா உலகம். எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அப்படிதாங்க. எனக்கு கார்டனிங் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் இப்போ எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சனாசாரை அன்னைக்கு கீழே தான் படுத்து தூங்குவேன் அப்படின்ட்டு ஒரே ஆடம். சரி அப்படின்ட்டு கீழே தூங்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு நான் மேலே இருந்தேங்க. நானும் கொஞ்சம் நேரம் எடிட்டிங்ஸ், வாய்ஸ் ஓவர் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓகே டைம் ஒரு 4:30 பக்கம் ஆகுது. ஓகே நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சிட்டேன். அதுக்கு மேலே எனக்கு தூக்கமும் வரல பெருசாக. அதனால் சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வேலை தலையை அழகாக வாரி கட்டிட்டோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தலையெல்லாம் சிக்கு எடுத்துட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் தலையெல்லாம் கட்டி எடுத்துட்டேன். சனாசரை என்கிட்ட தூங்குனாங்க அப்படின்னா நான் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் தூங்க வச்சுருவேன். அவங்க கீழே போய் தூங்குறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எப்படியுமே லேட் பண்ணியிருப்பாங்க தூங்குறதுக்கு. அதனால் எந்திரிக்கிறதுக்கு ஒரு 5:30 பக்கம் ஆயிரும் அப்படின்ட்டு நானே நினச்சிட்டு சரி வெளியில் போய் ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக வெளியில் போனேங்க. வெளியில் போனோடனே ஒரு செடியாக பார்த்துட்டு இருந்தேன். செடியை பார்க்கும்போதே அங்கே புல் முளைச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா? நமக்கு ரெகுலராக அந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த புல் எல்லாமே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா தான் அந்த பாட் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். இன்னொன்று அந்த செடியோட க்ரோத் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த புல்லே அந்த அவ்வளோ க்ரோத்துமே எடுத்துரும். அதனால் அப்புறம் இந்த செடி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வயசில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் நம்ம ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை இதை வச்சு எரேஸ் பண்ணுவோம்ல. அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஸ்லேட் பென்சில் வச்சு எழுதிட்டு இந்த இதை இந்த செடி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்லேட் அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். அதனால் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. செடி புல் பறிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த செடி பார்த்தேன். உடனே நம்ம சின்ன வயசுக்கு போயாச்சு. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்லேட்டுக்கு பதிலாக என்னென்ன விஷயம் வந்திருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் பேட்டரியிலே எழுதுகிற மாதிரியெல்லாம் ஸ்லேட் வந்துருச்சு. இப்போ நிறையா வெரைட்டிஸில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாமே நமக்கு ஒரே ஒரு ஸ்லேட் மட்டும்தான். அது கூட பென்சில், கலர் கலர் பென்சில்லாம் வச்சு எழுதியிருப்போம். அப்புறம் அந்த ஒயிட் பென்சில் இதெல்லாமே ஞாபகம் இருக்கும். வாங்கி கொடுக்குற அந்த 2 பென்சிலில் ஒரு பென்சில் சாப்பிட்டே முடிச்சிருவோம். நீங்கள் பென்சில் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் சாப்பிட்ருக்கேன். அது எல்லா குழந்தைகளுமே அந்த டைமில் கண்டிப்பாக அதை சாப்பிடுவோம். ஏன்னா அதோட டேஸ்ட் இப்போது இவ்வளோ வளர்ந்துட்டோம் இல்லைங்களா? இவ்வளோ ஏஜ் நமக்கு ஆயிடுச்சு. இருந்தாலுமே ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஏன்னா நான் நினச்சி பார்த்தேன். இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுது பென்சில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தா செடியில் புல் இல்லாத மாதிரியே தான் இருக்குதுங்க. ஆனால் பறித்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ புல் வந்துடுது. லைட்டாக மழை வந்தால் கூட போதும், செடிகளுக்கெல்லாம் ஒரே குஷி தான். அதனால் பயங்கரமாக புல்லெல்லாம் அப்படி வந்துடுது. ரொம்ப கசகசான்னு இருக்கிற மாதிரி ஆயிரும். வேறு ஏதாவது பூச்சி ஏதாவது வந்துன்னா கூட நமக்கு தெரியாது. எப்போவுமே தொட்டி கொஞ்சம் பளிச்சுன்னு க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செடியோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். வேறு எந்த பூச்சியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அது நம்ம எப்போவுமே பார்த்துக்கணுங்க. எனக்கு இந்த வேலை ஒரு போரே அடிக்காத ஒரு வேலை அப்படின்னா எனக்கு இந்த வேலை தாங்க. எப்போவுமே நான் எவ்வளோ தடவை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்து தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி புல்லெல்லாம் பறித்து பறித்து எனக்கு ஐயோ இதை திரும்ப பண்ணணுமா அப்படின்ட்டு போரே அடிக்கவே அடிக்காது. எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதிலிருந்து செடி தொட்டியை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒருத்தங்க நீங்கள் ஒரு ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு போய் குக்கிங் பண்ணினாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தங்க துணியெல்லாம் மடித்து கபரில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அழகாக வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இன்னொருத்தங்க கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். செடியெல்லாம் நிறைய அழகழகான செடியெல்லாம் வச்சு அது பூ பூக்கிற செடியெல்லாம் வச்சு அதிலிருந்து வர பூவெல்லாம் பார்க்குறதுக்கு ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொண்டுட்டு போயிடணும். அப்போ நமக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இலை பாருங்கள், மணி பிளான்ட்டோட இலை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த வெரைட்டியை கொஞ்சம் பெருசாக இந்த இலை கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இலை தாங்க. அதை கொண்டு வச்சதுக்கப்புறம் அது வளர்றதுமே அந்த இலை பெரிய இலையாக தான் வளருது. அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் இலை, அதுவுமே வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாகவே தான் வளர்ந்துட்டுருக்கும். பெரிய சைஸ் இலை கொண்டு வைக்கும்போது பெரிய சைஸாக தான் வளருது. நான் கூட நினச்சேன் தொட்டியில் வைக்கும்போது அந்த மண்ணோட அந்த தொட்டியோட சைஸுக்கு தான் இலையோட க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக
கண்டிப்பாக இலை வந்து சிறுசாயிரும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சேன் அது வைக்கும்போது. ஆனால் அப்படி இல்லைங்க. அந்த பெரிய சைஸ் வந்து ஒரு சில கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு சில வீடுகள் எல்லாமே வந்து அப்படியே மரத்தில் விட்டுருப்பாங்க இல்லைங்களா? அது வந்து கிடைச்சதுன்னா வாங்கி வச்சு பாருங்க. எந்த தொட்டியில வச்சாலுமே வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா தான் வளருது. அந்த இலை மாரியே தான் வந்து வளருது. பெரிய பெரிய இலையா இருக்கும் இல்லைங்களா? அப்படிதான் வளருது. இதே இலை கொண்டு வந்து நம்ம கீழ மரம் ஏதாவது இருந்ததுன்னா வச்சிருந்தோம் அப்படின்னா, சூப்பரா பெரிய பெரிய இலையா வளர்ந்துருக்கும். அப்புறம் இந்த ரோஸ் செடியில வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, நம்ம வெங்காயம்லாம் உரிச்சோம், சின்ன வெங்காயம்லாம் உரிச்சோம் அப்படின்னா, அந்த தோல் எல்லாமே வந்து உள்ள போட்டுறது. அதுக்கப்புறம் முட்டையோட அந்த ஓடு எல்லாமே வந்து உள்ள இப்போ போட்டு விட்டுறது. இதில நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னாங்க, நல்லா மண்புழு வந்து வருது. மண்புழு வந்தது அப்படின்னாலே வந்து செடியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணேன். இப்போ உட்காந்து அந்த புல்லெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது, அவ்வளோ மண்புழு தெரியுதுங்க எனக்கே. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாரி கை வச்சு பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்பல்லாமே அந்த அளவுக்கு இது இல்லைங்க. கூச்சம்லாம் இல்ல. இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. முதல்ல ஒரு மாதிரி இருக்கும். இப்பல்லாம் வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அந்த மண்புழு வந்து தொட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பார்க்கறக்கே வந்து ஒரு ஹேப்பியா இருந்த மாரி இருந்தது. எனக்குமே ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஆனா அந்த அந்த இது போட்டிருக்கேன் இல்லைங்களா? முட்டை ஓடு, அப்புறம் வெங்காயத்தோல். இந்த தொட்டிக்குள்ள தான் நான் மண்புழு வந்து நெறைய பார்த்தேன். வேற தொட்டில எல்லாமே வந்து அந்த மாரி மண்புழு எதுவும் பெருசா இல்ல. நம்ம மண்புழு உரம் வந்து அதெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். நானும் நர்சரிக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேங்க. ஆனா அதுக்குண்டான டைம் வந்து எனக்கு அமையவே மாட்டேங்குது கரெக்ட்டா. சனாசரா வந்து அப்படியே எங்கேயாவது எங்க வீட்ல எங்கேயாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போணும். அவங்கள கூட்டிட்டு போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஏதாவது எனக்கு வந்து கரெக்ட்டா அந்த செடியில கான்சன்ட்ரேட் பண்ணி அத வாங்கலாமா, இத வாங்கலாமா டிசைட் பண்றதுக்கு கொஞ்சம் சனாசரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். இல்லன்னா அவங்க கூடவே அத தொடக்கூடாது, இது தொடக்கூடாது அப்படின்னே பேசிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் இந்த தொட்டியில பாருங்க காக்கா வந்து என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனா நிஜமா இந்த மாரி பறவைகள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இடமெல்லாம் சுத்தியுமே வந்து அழகா மரம்லாம் முளைச்சு அதுவே வருது. இல்லன்னா சொல்லுங்க நம்ம யாரெல்லாம் போய் ரோட்ல வந்து மரம் வைக்கிறோம்? எவ்வளோ பேர் வைக்கிறோம்? ஒரு சில சர்வீஸ் பண்றவங்க வந்து வைக்கிறாங்க. அத தாண்டி நம்ம போய் மெனக்கெட்டு வைக்கிறது இல்லைங்களா? இப்போ இந்த தொட்டில வந்து பார்த்தோம் அப்படின்னா காக்கா கொண்டுட்டு வந்து வேப்ப மரத்தோட அந்த சீட்ஸை வந்து போட்டிருக்குதுங்க. அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து அப்படியே போட்டிருக்கும் போல். அதுலேருந்து ஒரு 3 செடி வந்து முளைச்சிருக்குது அழகா. ஆனால் நம்ம வந்து தொட்டியில் அதெல்லாம் வந்து வளர்த்த முடியாது. அதனால் வந்து அதை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி குருவிக, அந்த காக்கா இதெல்லாம் பண்ணுற வேலை வந்து நமக்கு சுற்றியுமே வந்து அவ்வளோ க்ரீனரியாக அதுவே வந்து மரம்லாம் முளைச்சி அவ்வளோ அதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இன்னொரு 2 டேஸ் கழிச்சு நான் க்ளீன் பண்ணிக்கலாம். பெருசா புல் எதுவும் இல்லையே அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ புல் வந்திருக்கு அப்படின்ட்டு தொட்டிக்குள்ளேருந்து. அப்புறம் வந்து அந்த புல்லெல்லாம் எடுத்து தனியாக போட்டுட்டு இந்த மண்ணை மட்டும் தனியாக எடுத்து பாட்டில் வந்து போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல்லாக தொட்டியெல்லாம் நகர்த்தி க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. எப்போவுமே எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா இந்த பாட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியிலலாம் கூட்டி விட்டுட்டு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு அந்த கொஞ்சம் நேரம் தோணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக செடியிலிருந்து இலை விழுகிறது, மண் விழுகிறது இதெல்லாமே நடக்கும். இருந்தாலுமே வந்து அந்த டைமுக்கு வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தடவை கூட்டி விட்டுட்டேங்க. கூட்டிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு இந்த குப்பைகள் எல்லாமே. நான் வந்து ஒரு தடவையும் நினைப்பேன் இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ செடியிலிருந்து வேஸ்ட்டெல்லாம் வருதில்ல, இதை வச்சு நம்ம வந்து ஹோம்மேட் கம்போஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டா என்ன அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் எனக்கு அதோட ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக தெரியாது. எந்த மாதிரி வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி வைக்கணும், அந்த கம்போஸ்ட் அந்த பின் வந்து எப்படி ரெடி பண்ணி வைக்கணுங்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணுறோம், அது நிறைய வேஸ்ட் ஆகுது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறோம், அது வந்து வேஸ்ட் ஆகுது. அப்புறம் வந்து செடியில் இருக்கிற இலை இதெல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒரு கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதை பற்றி ஒழுங்காக ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியாதனால நான் அதை வந்து செய்கிறதே இல்லைங்க. இனி ஃப்யூச்சரில் வந்து பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. அவ்வளோ வேஸ்ட்டை போய் நம்ம கொட்டுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா கூட செடிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய தடவை யோசிக்கிறது. ஆனால் எனக்கு அது தெரியாதனால தான் அது வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருந்துகிட்டே இருக்குதுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே வந்து சும்மா நடந்துகிட்ருந்தேன். கொஞ்சம் அப்படியே இங்கே நடந்தேன் அப்படின்னாலே வந்து போதும். ஆனால் அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வாக்கிங் வச்சுக்கோங்களேன், அதை வந்து கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கப் டீ போட்டுட்டேங்க. டீ போட்டு டீயை குடிச்சிட்டே வந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே நின்றுட்டுருந்தேன். செடிகளுக்குமே வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் பாப்பா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நாளைக்கு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.